தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தேய்ந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்க இருக்குது கம்யூனிஸ்ட் அப்படின்னு தேட வேண்டிய சூழ்நிலையில நாம் இருக்குமே. கம்யூனிஸ்டின் நிலை ஏன் இந்த அளவுக்கு போய்விட்டது? திமுக விட 5 சீட்டு 2 MP சீட்டு. இதற்காக ஒட்டுமொத்த போராட்ட குணத்தை அத்தனையும் மூட்டை கட்டி வைத்து விட்டார்களே சிபிஐ சிபிஎம். மூப்பனாரிடம் இடமெடுத்த உங்களுடைய வீரம் எங்கே? 1925 RSS தொடங்கப்பட்ட போது RSS, கம்யூனிஸ்ட், நீதி கட்சி, முஸ்லீம் லீக் எல்லா 5 இயக்கங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டுதான் 1925. RSS, ஜனசங்கம், பிஜேபி மாதிரி இன்னைக்கு 3 முறை ஆட்சிக்கே வந்துட்டான். இப்போ கம்யூனிஸ்டுகள் மொத்த 5 சீட்டு தாங்க MP. 2 சிபிஐ லெப்ட் ரைட் கமிஷன், லெப்ட் கமிஷன் 2 சீட்டு. கேரளாவில் 1 சீட்டு. சிபிஐக்கு 18 மாவட்டத்தில் ஒரு கிளை கூட கிடையாது. ஸ்டில் நவ் கிளை கூட காமிங்க இருக்கிறத சொல்லுங்க. 18 மாவட்டத்தில். சென்னையில் மொத்தம் 100 பேரை திரட்ட முடியும். அன்னை அம்பிகாபதியில் ஒருத்தர் இருந்தார், அவரை காலி பண்ணார் கருணாநிதி. சுப்பு சிபிஐல ஒரு பெரிய லீடருங்க. கம்பளத்து நாயக்கர் மாநாடுன்னு போட்டா பல லட்சக்கணக்கானவர் கூடுவான். அவனை எங்கூட சேர்த்துனார் கருணாநிதி. திமுக சேர்த்தார். திமுக சேர்த்து இப்போ மறைஞ்சிட்டாரு. RSS இருந்து வந்த ரவிக்குமார் திமுகவில் இணைவது ஒன்றும் பெரிய ஆமா அவர் யாரு? விசிகா ரவிக்குமார். ஆமா அதாவது நாகர்கோயில்ல ஒரு RSS கும்பல் இருக்கு. காலச்சுவடு சுந்தர ராமசாமி கும்பல். கோடிகள் 25 கோடி ரூபாய் வாங்கணும். 25. இந்த கோடி எங்கிருந்து வந்தது? PWO கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர். அவன் பாதி வேலை செஞ்சுட்டு பாதி வேலை ஏமாத்திருப்பான். அந்த பணம் தான் தொழிலாளர் வயிற்றுல. அந்த பணத்துல பாலன் எல்லாம் 8 மாடி நிற்கும். எப்படி ஸ்டாலின், காந்தி, கம்யூனிஸ்ட் ஒரு கோர்வையா வருதா? 2 சீட்டு MP சீட்டு, 5 சீட்டு MLA சீட்டு. இதற்காக கம்யூனிஸ்ட் கழுதை தேய்ந்து கட்டரும்பாய் போய் சங்கரையாவுடைய தியாகம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். இன்னைக்கு நாம பேச இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான தலைப்பு, ஒரு வரலாற்று தலைப்பு. ஒரு வரலாறு, ஒரு இயலாத மக்களுக்கு, ஒரு தொழிலாளர் வர்க்கத்துக்கு நின்ற கம்யூனிஸ்ட் இன்னைக்கு தேய்ந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்க இருக்குது கம்யூனிஸ்ட் அப்படின்னு தேட வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்குமே. கம்யூனிஸ்டை பெருசா காப்பாத்துறதே இன்னைக்கு கேரளாவும் தமிழ்நாடு தான் நினைக்கிறேன். மற்ற இடங்கள்ல கம்யூனிஸ்ட் இல்லை. வெஸ்ட் பெங்கால் தான் அவங்க அதிகார மையம் அதிகமா இருந்தது. அங்கதான், அங்கேயும் கிடையாது கம்யூனிஸ்ட். இப்போ கம்யூனிஸ்டின் நிலை ஏன் இந்த அளவுக்கு போய்விட்டது? கம்யூனிஸ்டின் வரலாற்றை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு சார். கம்யூனிஸ்ட்ன்ற ஒரு இயக்கம், கம்யூனிஸ்ட் சிவப்பு சட்டை, அந்த சிவப்பு சட்டை செய்த சேவைகள், மக்கள் போராட்டங்கள், அதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கு. அதாவது உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு சார்? எங்கேயா அந்த கம்யூனிஸ்ட் காலாவதி ஆகி போச்சு என்று வேதனையா இருக்கு. அந்த உறுத்தல் எனக்கும் பல ஆண்டு காலம் இருந்து. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த திருப்பூர் தான் கம்யூனிஸ்டுடைய கோட்டை. கம்யூனிஸ்ட் MLA, கம்யூனிஸ்ட் MP தான். நீங்கள் அந்த மே தினத்தன்னைக்கு ரஷ்யாவுடைய செஞ்சதுக்கத்தில் சிகப்பு சட்டை, காக்கி பேண்ட்டு, தலையில் தொப்பி, அதில் கொஞ்சம் சிகப்பு தொப்பி, ரஷ்யாவில் சீனாவில் நடப்பதை போல லெப்ட் கம்யூனிஸ்ட்டு ஒரு 10,000 பேர் மார்ச் பாஸ்ட் பண்ணி வருவாங்க. இடது கம்யூனிஸ்ட். ஆமாம். அடுத்து ரைட் கம்யூனிஸ்ட்டு. அழகாக இருக்கும். அன்னைக்கு திருப்பூரே எங்கே இருக்கும்? தெருவில் தான் இருக்கும். அந்த காமராஜ் ரோடு வழியாக தாராபுரம் ரோடு, PN ரோட்டில் ஆரம்பித்து குறைந்தது 10,000 20,000 பேர், அவ்வளோ பேர் யூனிஃபார்ம் போட்டு, அதாவது ஒரு சிகப்பு இராணுவத்தை போல அணிவகுத்து வந்த காலத்தை நான் பார்த்தவன். பரேடு லெஃப்ட் ரைட்டு அப்படியே சீனாவினுடைய தியான்மென் சதுக்கம், கிரவும்லின் மாளிகைக்கு முன்னாடி இதே மார்ச் அந்த மே 1 அன்னைக்கு நடக்கும். நான் அதனால தான் லண்டனுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
போன மாதம் 5ஆம் தேதி நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோட என் மகன்கிட்ட முதல் நாளே சொல்லிட்டேன், மார்க்ஸுடைய சமாதிக்கு போய் ஒரு மலர் கொத்தை வச்சுட்டு தான் வேற வேலை பார்க்கணும். நேரா 9 மணி குளிரு, நேரா எம்ஜிஆர் சமாதி மாதிரி அண்ணா சமாதி மாதிரி இருக்குன்னு தானே போனீங்க? ஆமா, ஏக்கரா கணக்கா இருக்கும். அருமையா சொன்னீங்க, ஏக்கரா கணக்கா இருக்கும் அப்படின்னு. அங்க லண்டனுடைய ஹை கேட் சிமெண்ட்ரின்னு போய் 7 பவுண்ட்ஸ் டோக்கனை வாங்கிட்டு தேடிட்டு ஓடுறேன். ஒரு வழியில் ஒரு வழியில் பாதையில் அனாதைகளை புதைக்கிற இடத்துல ரோட்டு மேலே புதைச்சிருக்கானு. அப்போ ஆங்கிலேய குழந்தை ஒரு பூங்குத்து வச்சுட்டு இருக்கு. நான் அது ஓரமாக நின்னேன். நான் பெரிய பூங்குத்து, அந்த சின்ன ரோஜா ஒரு ஆங்கிலேய வெள்ளைக்கார குழந்தை வச்சுட்டு அப்பா அம்மா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன நீங்கள் போங்க, நான் என்னை பார்த்தா கருப்பாக இருந்தோன்னே எங்கேயோ இருந்து வந்திருக்கான் மார்க்ஸை பார்க்குறக்கு, நம்ம அடிக்கடி பார்க்குறோம், நீ போங்கண்ணா. என் பையன் இல்லை குழந்தை வச்சுட்டு வரட்டும் நிற்க சொல்லி திருப்பி போய் அந்த மலர் கொத்தை வச்சு அந்த மார்க்ஸினுடைய சமாதியில் கண்ணீரோடு உலக தொழிலாளிகளுக்கு அத்தனை பேருக்கு 1700 புத்தகத்தை படித்து இரவிரவா உட்கார்ந்து அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உழைக்கும் மக்களுக்கு உருவாக்கியவ தெருவில் போச்சுட்டு போயிட்டாங்க. ஏண்டான்னு கேட்டால், தப்பி பல நாடுகளிலிருந்து தப்பி பிரிட்டனில் வந்து தஞ்சமடைகிறார். தஞ்சமடைந்த பேசாமல் இருக்கணும்ல. அங்கே நடக்கிற அயர்லாந்து புரட்சியாளர் கூட சேர்ந்துக்கிறார். புரட்சியாளரோடய சேருவான். அப்புறம் என்ன இங்கே போய் கருணாநிதியோடைய சேருவான். அப்போ இதுதான் மார்க்ஸ் உடைய அந்த சமாதியில் என்னுடைய அஞ்சலி. இப்போது கம்யூனிஸ்டுகளுடைய வீரம் செறிந்த வரலாறு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு நீங்கள் குறைத்து மதிப்பிடவே முடியாது. நீங்கள் 3000 ஏக்கர் நிலம் மூப்பனார்ட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? மூப்பனார்கிட்ட இருக்கு. முப்போகம் விளைகிறது. கபில்ஸ்தலத்துலேயும் பாபநாசத்துலையும் இருக்கு. 3000 ஏக்கர், 3000 குடும்பம் அதில் குத்தகைக்கு போடுறான். 3000 குடும்பம் குத்தகைக்கு போடுறான். 3000 ஏக்கராவை ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் போட்டால் 15000 பேரை கம்யூனிஸ்டுகள் அணி திரட்டுறான். கீழத்தஞ்சை மாவட்டங்களில் பெரியார் இயக்கம், பெரியார் தான் நீங்கள் பெரிய புரட்சியாளர். அங்கே கம்யூனிஸ்டே கருப்பு கலர் தான் இருந்தது. பெரியாருடைய மறைவுக்கு பிறகு அது சேப்பு கலராக மாறிடுச்சு. மாறிய பிறகு 15000 பேர் உழுவவனுக்கு நிலம் சொந்தம் போயாண்டான். யாருடைய நிலம்? மூப்பனாருடைய நிலம். இந்த நிலத்தை உழுபவனுக்கு நிலம் சொந்தன்னு அறிவிச்சது யாரு? கம்யூனிஸ்டுகள். நடவு செய்யறான், அறுவடை பண்றான். மூப்பனாரால் காங்கிரஸ் கட்சியில மிக பெரும் தலைவர், ஒண்ணுமே பண்ண முடியல. பஞ்சாயத்து இந்திரா காந்திட்ட போகுது. இந்தியாவுக்கு கம்யூனிஸ்டுகள் உழுபவனுக்கு நிலம் சொந்தம் இந்த சட்டத்தை அமுல்படுத்திய இடம் இது தஞ்சாவூர் கீழத்தஞ்சை மாவட்டம் பாபநாச கபிஸ்தலம் தான். இந்திரா காந்திகிட்ட போன பிறகு ஆந்திராவில் கூட ஒரு தலைவர் பண்ணார். ஆமா ஆமா, அதாவது தெலுங்கானா புரட்சி. வர்றேன் தொடர்ந்து வர்றேன். இந்த கம்யூனிஸ்டோட வீரத்தை சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு முத்தரசனையும் சொல்லித்தான் ஆகணும். கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் அடையாளமா இருக்காரு அவரு தான். ஆமா, அடையாளமா இருக்காரு அவர். இப்போ அந்த துண்டை கழட்டிட்டாருன்னா திமுக காரர் மாதிரியே இருக்காரு. அந்த சிகப்பு துண்டை போனா கம்யூனிஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர, துண்டை கழட்டிட்டாருன்னா திமுக காரர் மாதிரியே தெரியுறாரு. யாரு? முத்தரசன். அப்போ 3000 ஏக்கர் நிலம் நடவு அறுவடை கம்யூனிஸ்ட்காரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் தான் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வளையம். அப்போ இந்திரா காந்திகிட்ட பஞ்சாயத்து போனோன்னையும் ஒரு ஆளுக்கு 3000 ஏக்கர் தேவையில்லை, குறைந்தபட்சம் 30 ஏக்கர் தான் வச்சுக்கணும். இந்த சட்டத்தை இந்தியாவில் உருவாக்கியவர்களே யாரு? கம்யூனிஸ்டுகள். எங்க போய் கொடி நட்டு? மூப்பனார் இந்திரா காந்தியினுடைய ஆலோசகர். ஆமா, நீங்க காலையில இந்தியாவின் பிரதமர் ஆக வேண்டிய அவர் நிலத்தை உழுபவனுக்கே நிலம் சொந்தம் வாங்கி கொடுத்தது கம்யூனிஸ்டுகள். எவ்வளவு சொல்லும் போது எவ்வளவு வீரியமா இருக்கு. நான் மார்க்ஸ் சமாதிக்கு போயிட்டு இன்னைக்கு அப்படி ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்களா? இன்னைக்கு ஏதாவது வாங்கி சாம்சங் தொழிலாளர்கள் அருமை கரெக்டா வந்தீங்க. அதாவது அருமை என்னன்னா, சாம்சங் தொழிலாளர்களுக்கு உரிமை வேணும். அங்கே வந்து ஒரு 2000 பேர் வேலை பார்க்குறான். 500 பேர் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தில் இருக்கான்.
கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தில் இருந்த 500 பேர் ம். 2000 பேருக்கு போராடுறாங்க. இந்த போராட்டத்தை தாமு அன்பரசனும் அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா 2 பேரும் நிறுவனத்துக்கு ஆதரவா, ஏன்னா தேர்தலுக்கு நிதி வாங்கியாச்சு, எங்க சாம்சன்ல நிதி கோடிகள்ல வாங்கியாச்சு. இப்ப தாமு அன்பரசன் கட் அவுட்டு சிட்டி ஊரா இருக்கு, சிரிக்கிறான். கட் அவுட்டு போட்டால் மக்கள் ஓட்டு போட்டுருவானா? அப்போ பெரிய போராட்டம் நடக்குது. போராட்டத்தில் நீங்கள் பதிவுத்துறை சட்ட நிதிமன்றம் சொல்லுது, ஒரு குறைந்தபட்சம் 200 பேர் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்காக ஒன்றிணைந்தால் இவர்களை இந்திய பதிவு சட்டத்தின்படி அவருடைய தொழிற்சங்கங்களை அங்கீகரிக்கும். அங்கே எவ்வளோ பேர் இருக்கான்? 500 பேர் இருக்கான். 90 நாட்களுக்குள் அந்த தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இந்திய பதிவு சட்டம். 500 பேர் இருக்கான். அங்க இதை பதிவே பண்ண முடியாதுங்கிறாங்க. யாரு? பதிவுத்துறை அமைச்சர். பதிவுத்துறை அமைச்சருக்கு யார் அழுத்தம்? தொழிலாளர் துறை அமைச்சர் அழுத்தம். பதிவே பண்ண முடியல. சரி, போராடுவோம் ஐயா. போராடக்கூடாது. சரி, பரவாயில்ல. தனியார், நீங்கள் இதுதான் முக்கியம் நான் சொல்கிறது. திமுக எப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரியாக இருக்காங்க, முத்தரசன் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கார். இவங்க என்ன பண்ணுறாங்க? போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைப்பதற்கு பல முயற்சி பண்ணுறாங்க. போலீஸ் பர்மிஷனே கொடுக்கல. சாம்சாங் முன்னாடி பந்தலே போடக்கூடாது. அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இருக்கான், நில உடைமையாளர். அவன் ஒரு ஏக்கரா வச்சுருக்கான். அப்போது அவன் நிலத்தில் போய் கொட்டகை போடுறாங்க. நல்லா கேட்டுங்க. எங்க சாம்சாங்குக்கு தொழிலாளிகளுடைய ஒற்றுமையை, தொழிலாளிகளுடைய உரிமைகளை, நீங்கள் 8 மணி நேர வேலை, பிஎஃப், இஎஸ்ஐ, அடிப்படை சம்பளம், இந்த கோரிக்கைகளை வைத்து தனியார் நிலத்தில் கொட்டகை போட்டு இந்த 500 பேர் போராடுறான். திமுக போலீஸ் பந்தலை பிரித்து எரிஞ்சு, பந்தலை போலீஸ் போய் பிரிக்குதுங்க. இடம் கொடுத்தானல்ல அவன் லாக்கப்பில். கம்யூனிஸ்டுகளே சிந்தித்து பாருங்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடம் கொடுத்தவன் பந்தல் போட்டு 500 தொழிலாளிகளுக்கு போராட சொன்னவன் லாக்கப்பில். பந்தல் பிரித்து எரியப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீங்க முழுமையா சொல்லி முடிங்க. இருந்தாலும் நீங்க அந்த சாம்சங் போராட்டம் நானே தான் கொண்டு வந்தேன் கேள்வியா. திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி நம்ம அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சிடக்கூடாது. கொண்டு போய் திமுக மேலேயே பழி சொல்லக்கூடாது. இல்ல, கம்யூனிஸ்ட் ஏன் விழுந்து போச்சு, அதுக்கு அங்க இருப்பாங்க. அப்போ அது என்ன திமுகவா காரணம்? அதுக்கு இல்ல, திமுகவும் காரணம், சிறுத்தையும் காரணம். சிறுத்தை என்ன? நான் சொல்றேன், ஓனா சொல்றேன். அப்போ ஜிஆர் ராமகிருஷ்ணனும் பழைய தலைவர் பாலகிருஷ்ணன் 2 பேரும் போய் நன்றி தெரிவிக்க போறாங்க. யாருக்கு? முதலமைச்சர்கிட்ட. பிரிச்சு எரிஞ்சதுக்கு, தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்காமல் விட்டது, பதிவுத்துறை சட்டப்படி அந்த சங்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டது, முதலாளிகளுக்கு ஆதரவாக போண்டா சங்கத்தை உருவாக்கி வடை போண்டா சாப்பிட்டு கையில் போட்டு போயிடுவான். அப்படி ஒரு லெட்டர் படி சங்கம் நிறைய இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ வேலை செய்ததுக்காக நன்றி கூற போகிறாங்க. நன்றி கூற போகும்போது கூட சிஐடியினுடைய சவுந்தரராஜன் ஒரு நல்ல தலைவர். அவர் இந்த அரசியலே வேண்டாப்பா, நான் முதலமைச்சர் சந்திக்கவில்லை, சிஐடியில் இருக்கிறவங்க பூரா என்னை காரி உமிழ்கிறான், நான் வரலன்ட்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளிலிருந்து அன்னையோட விலகி போயிட்டார். முன்னாள் எம்எல்ஏ வேற. நேர்மையான மனிதர். பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு பல நாள் அவர்கிட்ட வசதி இல்லாமல் பல முறை போராடி, நீங்கள் அப்போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு போய், அப்போ ஜெயலலிதா அப்பா எவ்வளோ பெரிய மனுஷன், போய் நம்மால் யார் வட்ட செயலாளர் வண்டுமுருகனே அப்போட போய் படுத்துக்கிறான். வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அப்போட போய் படுத்துக்கிறான். இப்படி சவுந்தரராஜனுடைய நிலைமை தூக்கி போட்டு போயிட்டார். அப்போது கம்யூனிஸ்டுகளுடைய வீரம் செறிந்த போராட்டத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசு ஊழியர் சங்கம் 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜெயலலிதாவிட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க. அதான் எஸ்மா சட்டம். அந்த அம்மா எங்களுடைய கோரிக்கை, கம்யூனிஸ்ட் கட்சி தான் தலைமை தாங்குது, 85,000 அரசு ஊழியர்
ஆண்கள் பெண்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போராட்டம் அதில் ஏறக்குறைய 3-4 பேர் இறந்தே போயிட்டாங்க. இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் யாரு? கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகள் தான் இந்த தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்து, திமுக தொழிற்சங்கமோ அதிமுக தொழிற்சங்கமோ வேற காங்கிரஸ் தொழிற்சங்கமோ யாரும் கிடையாது. 2002 காலகட்டங்கள்ல நடந்தது. எஸ்மா ஆமா ஆமா ஆமா. அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே அந்த அம்மா ஜெயிலில் பிடிச்சி போ. காலையில போலீஸ் பூரா அரசு ஊழியர் வீட்டில் நிற்கிறாங்க. வீட்டில இருந்து அத்தனை அரசு ஊழியர் குடியிருப்பெல்லாம் காலி செய்ய தெருவில் வீசப்பட்டது. அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். இப்படி பட்டியலை சொல்லிட்டே போலாம். இல்ல, அப்படி வீரியமிக்க போராட்டத்தை நடத்தியவர்கள் இன்னைக்கு எத்தனை போராட்டங்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம், இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் 9வது நாள் போராட்டம். இப்போ இதில் என்னன்னா, இப்போதான் நம்ம இது கம்யூனிஸ்டுடைய வீரம் செறிந்த போராட்டம். தெலுங்கானா போராட்டம், தெலுங்கானா புரட்சி என்பது நீங்க உழைக்கிற மக்கள் அத்தனை பேரும் நிலம் என்றதுன்ட்டான். ஆமா ஆமா ஆமா. தெலுங்கானா போராட்டம், இதுல அத்தனை ஒன்றுபட்ட ஆந்திரா, இன்னைக்கு 2 மாநிலமா இருக்கு. தெலுங்கானாவும் ஆந்திராவா இருக்கு. தெலுங்கானா மாநிலத்துல இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களும் பண்ணையார்களிடமிருந்து எடுக்கப்பட்டது. எடுத்து இதை தலைமை தாங்கி நடத்தியது கம்யூனிஸ்டுகள் தான். அந்த கம்யூனிஸ்டுகளை காட்டி கொடுத்ததும் கம்யூனிஸ்ட் தான். நீங்க நேரு பதறாரு. தெலுங்கானா புரட்சி தமிழ்நாட்டுக்கு போயிடும், தெலுங்கானா புரட்சி கர்நாடகாவுக்கு போயிடும், தெலுங்கானா புரட்சி இந்தியா முழுக்க போயிடும். நேரு பதறாரு. அன்றைய அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த ராஜேஸ்வர் ராவ் இந்த போராட்ட குணம் உள்ள தோழர்கள் அத்தனை பேருடைய பட்டியலையும் கொண்டு நேரு போலீஸில் கொடுக்கிறார், நேரு துணை இராணுவத்தில் கொடுக்கிறார். சுட்டு கொல்லப்பட்டு அந்த தெலுங்கானா புரட்சி எங்கிருந்து பரவக்கூடாது, தெலுங்கானாவிலிருந்து ஆந்திராவிலிருந்து தமிழ்நாடோ கர்நாடகாவோ மேலே மகாராஷ்டிரா ஒரிசாவுக்கு பரவிவிடக்கூடாது என்று அது எங்க சமாதி செய்யப்பட்டது? ஆந்திராவிலே. தெலுங்கானா புரட்சி ஆந்திராவிலே சமாதி செய்யப்பட்டது. நீங்க லெனின் சொல்லுவார், பாரிஸ் புரட்சி, பாரிஸ்ல கம்யூனிஸ்ட் புரட்சி நடக்குது. அப்போ சொல்லுவார், முதலாளிகளுக்கு பார்த்து சொல்லுவார், லெனின் சொல்லுவார், அட பாவிகளே, கருவில் உருவான அந்த சிகப்பு குழந்தையை கருவிலே கொன்ற பாவிகளேங்குவார். புரட்சி உருவாகும் போது அத்தனை பேரை கொண்டு விட்டானுங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் பூரா எங்க கொல்லப்பட்டான்? பாரிஸ்ல கொல்லப்பட்டான். அதே போல நீங்க முசோலினிய அடித்தே கொன்றவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஏன்னா கம்யூனிஸ்டுகளை இத்தாலியில முசோலினி நரவேட்டையாடுறான், கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடாதுன்றான். அப்போ கம்யூனிஸ்டுகள் பொறுத்து பல உயிர் தியாகங்கள். முசோலினியினுடைய இறுதி காலம் வருகிற பொழுது கம்யூனிஸ்ட் உயிர் கொண்டு எழுகிறான். என்னாச்சு? தலையில கட்டி வச்சு அடிச்சான். யார? ஒரு நாட்டினுடைய முசோலினிய, ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியுடைய கதையை முடிக்க வைத்தவர்கள் யாரு? கம்யூனிஸ்டுகள். 2ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் நாஜி ஹிட்லர். முடித்தவை அவனுக்கு சமாதி எங்க கட்டி வைத்தாரு? ஸ்டாலின், ரஷ்யாவில். இப்படி நீங்க எங்க அமெரிக்காவினுடைய கண்டத்துல கியூபா இன்று வரை அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கு. அவ்வளவு பெரிய அமெரிக்கா கியூபாவை கண்டு நடுங்கிறான். ஒண்ணுமே பண்ண முடியல. கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 60 மைல் கடல் தான், ஒன்றும் பண்ண முடியல. இப்படி உலகம் முழுக்க புரட்சி நடத்திய கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னா காலாவதியாகி போச்சு. திருப்பூரில் தொழிற்சங்கத்தில் கம்யூனிஸ்டுகள் இல்லை, முழுக்க அழிந்து போய்விட்டது. வட சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் கம்யூனிஸ்ட் கொடியே பறக்கல. கம்யூனிஸ்ட் கொடி இல்லாத தமிழ்நாட்டில் இல்லை, கம்யூனிஸ்ட் கொடி இல்லாத இடமே பார்க்க முடியாது. ஏன் இப்படி ஆச்சுன்னா, இவர்கள் திமுகவில் இணைந்து கொள்வது, அதிமுகவில் இணைந்து கொள்வது, அதிமுக திமுகவில் இவர்களுக்கு மலிவான சீட், 5 சீட், 2 எம்பி சீட். இதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவையும் அதிமுகவையும் சார்ந்தே வாழ தொடங்கி விட்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு இடையூறு செய்துவிடக்கூடாது, அதிமுகவுக்கு இடையூறு செய்துவிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு வாரமாக அந்த சுத்திகரிப்பு தொழிலாளி போராடிட்டு இருக்கான், தொடர்ச்சியாக போராடுறான். சிபிஐ போல சிபிஎம்மும்
போல. ஆனா ஆனால் கொடி அங்க கம்யூனிஸ்ட் கொடி தான் பறக்குது. பறக்குது. ஆனால் நல்லா கேட்டுங்க, இப்போ தீக்கதிருக்கு என்ன ஸ்டைல் தெரியுமா? தீக்கதிரை திருப்பி பார்த்தீங்கன்னா 8 பக்கமும் போராட்டம் நடந்த இடத்துல கம்யூனிஸ்டுகள் அங்கே கலந்து கொண்டார்கள்னு படம் இருக்கும். ஒரு நாள் போகிறது, சம்பிரதாயத்துக்கு வீர ஆவேசமாக பேசுவது, அத்தோடு அந்த சம்பிரதாயம் முடிஞ்சது. அந்த பக்கம் திரும்பியே பார்க்கறது இல்லை. எப்படி எப்படி உங்களுக்கு அந்த தொழிலாளியுடைய கோரிக்கை எப்படி நடக்கும்? ஒரு நாள் போட்டா இது யார் ஸ்டைல்? இது திமுக அதிமுக ஸ்டைல். திமுக அதிமுக தொழிற்சங்கம் இருக்குல்ல, இந்த தொழிற்சங்கம் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைன்னு வந்தா உடனே போவாங்க, போட்டாக்கு போஸ் கொடுப்பாங்க, டிவியில் பேசுவாங்க, அடுத்த நாள் அந்த பக்கமே போக மாட்டாங்க. போலீஸ்கிட்டையும் பேசுவாங்க கூப்பிட்டு, ஐயா நாங்க அப்படி போறோம், நீங்க வழியில பாதியில மறிச்சு எங்களை அரெஸ்ட் இப்ப அப்படிதான் நடக்குது நிறைய இடங்கள்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, காலையில போலீஸ் பிடிப்பான், கல்யாண மண்டபத்தில் மத்தியானம் பிரியாணி கொடுப்பான், நான் 6 மணிக்கு திறந்து விட்டுருவான். உள்ள போறதுக்கு முந்தைய விடுதலை செய், விடுதலை செய், போராளிகளை விடுதலை செய். எங்கேயா விடுதலை செய்? எங்க போலீஸ் வேனில் ஏற்றி கல்யாண மண்டபத்தில் போய் பிரியாணி சாப்பிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட வர்றதுக்கு பேரு கைது, விடுதலை, போராளி. போராளி இதெல்லாம் யார் ஸ்டைலு? திராவிட இயக்க ஸ்டைலு. இதை கம்யூனிஸ்டுகளும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இதனுடைய விளைவு தான் கம்யூனிஸ்டில் திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள், பண்ணையார்கள், தொழிலாளிகளுக்கு எதிரானவர்கள் அத்தனை பேர் எங்கே வந்து அடைக்கலமாயிட்டான் கம்யூனிஸ்டுகளில். உதாரணத்திற்கு கிருஷ்ணகிரி எம்எல்ஏ ராமச்சந்திரன், தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன், எங்க மாவட்டம் தான், உங்க மாவட்டம். அவர் மேல எத்தனை மர்டர் கேஸ் இருக்கு தெரியுமா? குவாரி ஓனர், பெரிய குவாரி ஓனர், ஜெயலலிதாவுக்கு வழக்கு போட்டு சிறையில் அடைத்தது தளி ராமச்சந்திரன். மர்டர் பண்ணது பூரா யார? கம்யூனிஸ்டுகளை, திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களை. அவரு தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் பாலன் இல்லத்தினுடைய எல்லா செங்கல், சிமெண்ட், ஜல்லி பூரா யாருடையது? தளி ராமச்சந்திரன். இங்க இருக்கு பாலன் இல்லத்தினுடைய. ஆமா ஆமா. அப்போ அங்க ஃபுல்லா கார்ப்பரேட்டுக்கு வாடகைக்கு விட்டா. இப்போ நீங்க முத்தரசன் அந்த வங்கி 4 லட்ச ரூபா வாடகை அந்த கார்ப்பரேட் கம்பெனி ஒரு வங்கிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை 2 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூல் பண்ணணும். முத்தரசன்கிட்ட போய் ரினியூல் பண்ணி கேட்டிருக்கேன். அவர் தானே தலைவர். சும்மா எப்படியா ரினியூல் பண்ண முடியும்? சும்மா எப்படி ரினியூல் பண்ண முடியும்? நான் உங்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்யலான்னு இருக்கேன். முத்தரசன் சொன்ன பிறகு, ஐயா அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் மேலே பேசிட்டு வர்றேன். மேலே பேசிட்டு நான் பொட்டியோடு வந்திருக்காங்க. யாருக்கு? முத்தரசனுக்கு ஒரு செய்தி. அதற்கு பிறகுதான் அவரு அதை ரினியூவல் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு அவரு தனிப்பட்ட உதவி பெற்று இருப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்த தகவல். தனி ஆதாயம். இப்போ இல்ல கம்யூனிஸ்ட் என்ன சார் இது? ஏன் சார் இது முதல்ல நீங்க கார்ப்பரேட்டுக்கு வாடகைக்கு விட்டதே தப்பு. சரி, ஏதோ ஒன்று இன்னைக்கு அட்வான்ஸ்டு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும், நமக்கு அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டும் எல்லாமே நமக்கு தேவைப்படாது, வாடகைக்கு தான் விட்டாகணும், விட்டுட்டீங்க, ரைட்டு. நீங்கள் மறுபடியும் அவன் ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் நீங்கள் வந்து இது பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். அவன் கேட்குறான், அவன் அத்தனை வருஷமாக பேங்க் நடத்தணும், அங்கே தான் நடத்தி ஆகணும். அதுக்கு ஒரு லஞ்சம். ஆமாம். அப்போ நாங்கள் உங்களையே வச்சிருக்கணுங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்லையே. வேற யாருக்கு வாடகை உங்களுக்கு கொடுக்கணும்னா எங்களை கவனிங்க. நம்ம ஏட்டையா சொல்லுவார். இல்லை கவனிங்கன்னா அது கட்சிக்கானது தானே? இல்லை கட்சிக்கு இல்லை, கட்சி தான் அவருது. அவர் தான் கட்சி. அப்போ இது அத்தனை தோழர்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? சாம்சாங்கில் சிஐடியோ அம்பலப்பட்டு போச்சு. அதற்கு பிறகுதான் பாலகிருஷ்ணன் மாற்றப்பட்டு யார் வரா? வாச்சாத்தி சண்முகம் வர. சண்முகம் ஒரு போராளி, அது நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அமைப்பு போராளியா இல்லை. எவ்வளவு சங்கரையா இருந்தார், எவ்வளவு பெரிய தியாகி. ஆங்கிலேய காலத்திலிருந்து தேடி சுடப்படுவதற்கு தேடப்பட்டா எங்க ஐயா நல்ல கண்ணு இருக்காரு. அவர் எல்லாருக்கும் நல்ல கண்ணு, யாருக்கும் கெட்ட கண்ணே கிடையாது. யார் வந்தாலும் அவர் அதிருந்து கூட பேச மாட்டார். அந்த நல்ல கண்ணு ஐயா. தாப்பாண்டியன் காலத்தில் ஜெயலலிதா நம்ம நத்தம் விஸ்வநாதன் தான் டாஸ்மார்க் இருந்தது. அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் சிபிஐக்கு தேவையான நிதிகளை எங்கிருந்து போகும்?
நத்த விஸ்வநாதனா நத்த விஸ்வநாதன் எதுக்கு அமைச்சர்? டாஸ்மார்க் டாஸ்மார்க்கு அமைச்சர். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி உடைய நிலைமை யார்கிட்ட காசு வாங்க முடியும்? நிலைமை நத்த விஸ்வநாதன் டாஸ்மார்க்கில். அப்போ எப்படி நீங்க அதிமுகவை எதிர்த்து பேச முடியும்? அதிமுகவை எதிர்த்து எப்படிங்க நீங்க கூட்டம் போட முடியும்? அதாவது ஜெயலலிதாவினுடைய அந்த சிறுதாவூர் பங்களா பஞ்சமி நிலம் 100 ஏக்கர், அதை அப்படியே சசிகலா அபகரித்து கொண்டதுன்னு சிபிஎம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பஞ்சமி நில மக்களுக்காக. ஏன்னா பஞ்சமி நில மக்களுக்காக, அருந்ததி மக்களுக்காக, தலித் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி கம்யூனிஸ்டுகள் தான். அப்போ பெரிய போராட்டம் அறிவிச்சிட்டாரு வரதராஜன். போராட்டம் அறிவிச்சு அது பிசுபிச்சு போச்சு. அப்புறம் பல மாதம் பல வருடம் ஆன பிறகு கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைக்கு வரதராஜன் போகணும். அந்த அம்மா எங்கே வர சொல்லுது? போயஸ் தோட்டம் இல்லை, சிறுதாவூர். சிறுதாவூருக்கு அங்க வா. இது மூளை யாரு? நம்ம தஞ்சாவூர் சசிகலா. அது அங்க போறாரு. போனோடனே அந்த அம்மா மாடியில் இறங்கி வருது. மிஸ்டர் வரதராஜன், இந்த இடம் பூரா பஞ்சமி நிலம் இடிச்சு ஆக்கிரமிப்பதற்கு வந்தீங்க புல்டோசரோட, இப்போ எங்கே வந்திருக்கீங்க சீட்டு கேட்டு? கம்யூனிஸ்டுடைய முசோலினியை தூக்கில் போட்ட ஆட்கள், ஹிட்லருக்கு ரஷ்யாவில் சமாதி செய்த ஆட்கள் எங்கே போய் பொம்புறாங்க? முன்னாள் நடிகை ஜெயலலிதா, பிறகு தலைவி. கம்யூனிஸ்டுகளுடைய தியாகத்தோட ஜெயலலிதாவெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போது வரதராஜன் தலை குனிகிறார். வரதராஜனுக்கு 2 பசங்க, ஒரு பையன் கையேந்தி பவனுக்கு ஹோட்டல் நடத்துகிறார். எங்கே? திண்டுக்கல்ல. நம்ம அங்கே தானே சாப்பிட்றோம். இன்னொரு மகன் வாத்தியார். இதுதான் வரதராஜனுடைய வாழ்க்கை நிலைமை. பாலபாரதி, அந்த அம்மா திண்டுக்கல்ல ஒரு சத்துணவு ஊழியர். ஆமா 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 ஆமா. அப்ப அந்த அம்மாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ சமீப சில மாதங்களுக்கு முன்னாடி கார்ல போறாங்க, முன்னாள் எம்எல்ஏ டோல்கேட்ல டோல் கொடுங்கன்றாங்க. உங்களை பார்த்தா எம்எல்ஏ மாதிரி தெரியலன்றாங்க. ஒரு அந்த அம்மா ரொம்ப ரொம்ப இயல்பா இருப்பாங்க. ஆமா ஆமா. நல்ல பாலபாரதி எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ஆனால் இப்போ திமுகவிடம் 5 சீட்டு, 2 எம்பி சீட்டு. இதற்காக ஒட்டுமொத்த போராட்ட குணத்தை அத்தனையும் மூட்டை கட்டி வைத்து விட்டார்களே சிபிஐ சிபிஎம். மூப்பனாரிடம் இடமெடுத்த உங்களுடைய வீரம் எங்கே? மூப்பனார் நடுங்கி இந்திரா காந்தி பஞ்சாயத்து போயிடுச்சு. எங்க உனக்கு எதுக்கே 3000 ஏக்கரா 30 ஏக்கரா போதும் போ. யாரு? இந்திரா காந்தி. அப்போ இந்திரா காந்திகிட்ட போய் கம்யூனிஸ்ட் எடுத்திருக்காங்க கையில இந்த போராட்டம். அவங்களுக்கு எதிராக நம்ம பேசணும், நமக்கே சிக்கலன்னு அந்த அம்மா கம்யூனிஸ்ட் தான் நியாயமா இருக்கும். அதாவது இந்திய வரலாற்றில் கம்யூனிஸ்ட் எதிர்கட்சியா இருந்து வரலாற்றை தொடங்கியது. அன்னைக்கு 1925ல RSS தொடங்கப்பட்ட போது RSS கம்யூனிஸ்ட் நீதி கட்சி, முஸ்லீம் லீக் எல்லா 5 இயக்கங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டுதான் 1925. RSS ஜனசங்கம் பிஜேபியா மாறி இன்னைக்கு 3 முறை ஆட்சிக்கு வந்துட்டான். இப்போ கம்யூனிஸ்டுகள் மொத்தம் 5 சீட்டு தாங்க எம்பி. 2 சிபிஐ லெப்ட் ரைட் கமிஷன் லெப்ட் கமிஷன் 2 சீட்டு. கேரளாவில் ஒரு சீட்டு 5 சீட்டு தான் இந்திய நாடாளுமன்றத்தில். நீங்க 2004 மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் 54 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். யார கேட்காம, பிரகாஷ் காரத்தை கேட்காம மன்மோகன் சிங் எதையுமே செய்ய மாட்டார். யாரை கேட்காம? பிரகாஷ் காரத்தை கேட்காம. அவர் பழைய ரயில்வே ஊழியருடைய மகன், மெட்ராஸ்லாம் படிச்சிருக்காரு. இப்போ பிரகாஷ் காரத்துடைய மனைவி தான் பிருந்தா காரட். அந்த அம்மா நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் அத்தனை பேருக்கும் நீங்க பெண்ணியவாதி. நீங்க அந்த ஒரு போட்டோ பார்த்தேன், ஒரு போராட்ட களம். அந்த அம்மா ஒரு அழுக்கு சேலையோடு சலை காஞ்சு வறுமையோடு இருக்கிற அந்த பாட்டியை அப்படியே கட்டி பிடிச்சி அந்த அம்மாவுடைய சோகத்தை, அந்த அம்மாவுடைய வேதனையை பகிர்ந்து கொண்ட காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பிருந்தா காரத், பிரகாஷ் காரத் 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடையாளங்கள். நீங்க பிரகாஷ் காரத்
டெல்லியில் இருக்கிற ப்ரெஸ் கிளப் கேண்டீன் தான் வந்து மசால் தோசை சாப்பிடுவார்னு நிறைய ரிப்போர்ட் சொல்லியிருக்கான். சார் எங்க தோழர் அப்படின்னு மசால் தோசை பிரியமாக அவருக்கு ப்ரெஸ் கிளப் மசால் தோசை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு எளிமையான தலைவர்களை கொண்ட கட்சி தான் கம்யூனிஸ்ட். நீங்கள் ஒரு முறை ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்குது, பல்லவன் பஸ்ஸு. ஒரு ஆள் டிக்கெட் வாங்காமல் உட்காந்துருக்கார். கண்டக்டர், யோ சாவுராக்கி, யார் சாவுராக்கி டிக்கெட் வாங்கலைன்னு. நல்லா கேட்டுங்க. அப்போது ஒரு கருப்பு உருவம், ஒரு விவசாயியை போல குள்ள உருவம் முழிச்சு, தம்பி நான் தான் டிக்கெட் வாங்கலை, ஆரி சைக்கிள் கம்பெனி ஃபேக்ட்ரி வந்துருச்சான்னு கேட்குறாரு. யோ சாவுராக்கி, அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துருச்சியா? இல்லை தம்பி மன்னிச்சுக்கிறேன் நிறுத்து இறங்கிக்கிறேன். இறங்குறாரு சாவுராக்கி. யார் திட்டுறா? கண்டக்டர். அப்போது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழன் ஒரு கண்டக்டரு பஸ்ஸை நின்ன இடத்துல ஏறுறான். ஏறுகிற பொழுது, ஐயா என்னையா இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு 1500 தொழிலாளி எங்கே நின்றுருக்கிறான்? போராட்டத்துக்கு நின்றுருக்காயா? இந்த பிஎஸ்சி சைக்கிள் கம்பெனி இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் சைக்கிள் கம்பெனி தான் பெரிய ஃபேக்ட்ரியே, நின்றுருக்கான் 51 ஓட்டியில். அதேதான் ஐயா சொன்னோன்னே கண்டக்டர் அப்போ தான் பார்க்குறான். கேட்டிக்க இவரு தான் கேட்டிக்க. எதில் வர்றாரு? பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில். பேரிஸ்டர், அந்த காலத்தில் லண்டன் பேரிஸ்டர். யாருடைய சகலை? ஆதித்தனாருடைய சகலை. ஆதித்தனாருடைய சகலை. எவ்வளவு பெரிய என்னன்னா, திருப்பூரில் ஏதோ மீட்டிங் போயிட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் வந்திருக்காரு. எவ்வளோ பெரிய தலைவனுக்கு வாழ்ந்த நாடி அது. எதில் வந்திருக்காரு? ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட். எப்படி வரணும்? உட்காந்துட்டு அவர் நின்றுட்டு தான் வரணும். ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் காலையில் வந்து குளிச்சுட்டு மறுபடி போராட்ட களத்துக்கு வர்றாரு. அப்போது கண்டக்டர் டிரைவர் மன்னிச்சுங்கய்யா, எங்களுக்கு நாங்களும் சிஐடி தான் இருக்கோம், நீங்கள் பேசித்தாயா எங்கள் வீட்டில் விளக்கு எரியணும், அடுப்பு எரியணும். பஸ்ஸே திருப்புறானுங்க. எங்க? போராட்ட களத்துக்கு. கேட்டிக்கு தங்கமணியை கொண்டு போய் அங்கே இறக்குறாங்க. இப்படி தலைவனுக்கெல்லாம் வாழ்ந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ நீங்கள் முத்தரசு என்ன ஆயிட்டாரு? பாலன் இல்லை கார்பரேட் அலுவலகத்தில் உட்கார்ந்துட்டு ரினியூவல் பண்ணுறதுக்கு என்ன பாருன்னு சொல்லிட்டு திமுக கட்சியாகவே மாறி போய்விட்டார். எடப்பாடி கூப்பிட்டு சொல்கிறார், நீ சுயமரியாதையே இல்லையா? ஐயா உங்களுக்கு எங்கய்யா கொஞ்சம் சுயமரியாதை? அவர் ஊர்ந்து போனாரோ, பல்ட்டி அடித்தாரோ, இல்லை எட்டி குச்சாரோ, 1 கோடி தொண்டனையும் ஒரு கட்சியும் வச்சிருக்காரு. எடப்பாடி அழிந்து போகாமல் வச்சிருக்காரு. திமுக சிம்ம சொப்பனமாக இருக்கு. அமித்ஷாவுக்கே தண்ணி காட்டுறாரு. அமித்ஷா, ஏப்பா எங்கப்பா எடப்பாடியே காணோம், முட்டுச்சந்தெல்லாம் தேடிட்டு இருக்கேன், 3 நாளாக லீவ் ஓட்டப்பா, எங்க உள்துறை பூட்டை பூட்டிட்டு வந்துட்டேன். எடப்பாடி உட்காந்து எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருக்காராம், லுங்கி கட்டிட்டு இருக்காரா, உளவுத்துறையில் சொல்கிறான், எப்பப்பா வேட்டி கட்டுவார், என்ன பார்ப்பாரு, நான் இப்போ யார் வீட்டுக்கு போகிறது? குருமூர்த்தி வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, காங்கிரஸ்கார வீட்டில் உழைச்சிட்டாரு. ஏடா பிஜேபி உள்துறை செயலாளர் எங்கேயா காங்கிரஸ்? அன்னைக்கு குமரி அனந்தன் மறைவுக்காக அங்க போயிட்டு ஆறுதல் தெரிவிக்க அந்த வீட்டுக்கு வேற வழியே இல்லை. அடுத்து வேற ஏதாவது கட்சிக்காரர் இருக்கானா பாரு. ஐயோ எந்த கட்சி கூட்டணி கட்சி லண்டர்பேடு கட்சி ஏதாவது இருந்தா அங்கேயும் காரை விடு. எடப்பாடி அந்த கட்சியை காப்பாற்றிருக்காரு இல்லையா? ஐயா முத்தரசன் அவர்களே, உங்க கட்சியினுடைய அடையாளமே இல்லையா? அததான் கேட்டார், பழைய கம்யூனிஸ்டா நீங்க இல்லையே, ஏன் போராட்டம் நடத்தல, கேள்வி கேட்கலன்னு கேட்கிறாரு எடப்பாடி. உடனே எடப்பாடி, வாழும் துரோகம் நீங்க வந்து எங்களை கேள்வி கேட்கலாமா அப்படின்றாரு. இல்ல அங்க 1 கோடி தொண்டை அப்படியே நிலையா எங்கேயும் போலியா? அவன் அழிஞ்செல்லாம் போல விட்டுட்டு போலியா, அரசியலுக்கு போலியா? அவன் அதிமுக தொண்டை அங்கேயே தக்க வச்சிருக்காரு எடப்பாடி. ஓபிஎஸ் இருந்தா எல்லாம் காவி கலரில் பெயிண்ட் அடிச்சு அதிமுக ஆபீஸ்ல என்ன ஓம் காளி ஜெய்காளி பறக்க விட்டுருப்பாரு ஓபிஎஸ். எடப்பாடி இன்னும் அதிமுக கொடிதான் அங்க பறக்குது. அப்போ முத்தரசனுடைய கட்சி இப்ப என்ன ஆச்சு என்பதுதான். நீங்க இன்னொரு இன்னொரு விஷயம், நீங்க சிபிஐக்கு 18 மாவட்டத்துல ஒரு கிளை கூட கிடையாது. ஒரு இப்போ ஸ்டில் நவ் கிளை கூட காமிங்க இருக்கிறத சொல்லுங்க. 18 மாவட்டத்துல. சென்னையில மொத்தம் 100 பேரை திரட்ட முடியாது. இப்போ எஸ்கே சிவால் ஒருத்தர் இருக்கார், சங்கரையா பேத்தியை கட்டினவர், சிபிஎம்ல இருந்தவர். அவர் மீது புகாரை சொல்லி சிபிஎம் தூக்கி வீசிட்டாங்க. வீசிய பிறகு சிபிஐல இருக்கார். அவரு தான் இப்போ எங்க இருந்து, மயிலாப்பூர்ல இருந்து சிபிஐ போராட்டத்துக்கு ஒரு 50-100 பேரை கூட்டிட்டு வருவார்.
அழைச்சிட்டு வருவது. எங்கிருந்து வந்தவர் அவரு? சிபிஎம்ல சங்கரையா பேத்தியை கல்யாணம் பண்ணி சங்கரையாவே விரட்டி விட்டார். சங்கரையாவை விரட்டி விட்டார். அப்போ அவர் வட சென்னை பகுதியில் வீரபாண்டியன் அவர் ஒரு 100 பேர் கூப்பிட்டு வருவார். இதுதான் சிபிஐ. சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் முதல் தேர்தலில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருந்த கட்சி. அன்னைக்கு ராம்சாய் படையாச்சு காங்கிரஸ் சேர்ந்தார். இல்லைன்னா முதல் கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவில் வந்திருக்கா? எங்கே வந்திருக்கோம்? தமிழ்நாட்டில் வந்திருக்கும். அதே போல பாண்டிச்சேரியில் பெரிய தியாகி சுப்பையா ஆங்கிலேயனை எதிர்த்து போராடினாரு. நேரு வந்த பிறகு போராடுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியை பாண்டிச்சேரியில் தொழிற்சங்க தலைவராக அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆலை முதலாளிகள்கிட்டையும் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் சுப்பையா. சுப்பையா இப்போ வாழுகிற சுப்பையாவா நம்ம அண்ணன் விஸ்வநாதன் இருக்கார் சிபிஐயில். எவ்வளோ பெரிய தியாகிகள். அவர் எம்எல்ஏவை இருக்கிற பொழுது வீட்டில் பெண்கள், ஆண்கள், குழந்தை குட்டி கழிவறை கிடையாது. எங்க பக்கெட்டோட எங்கே போகணும்? பொது கழிப்பிடத்துக்கு போய் பயன்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் தன்னை பக்குவப்படுத்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள். விஸ்வநாதன் குடும்பம் அப்படித்தான். பசங்க பிள்ளைகள் தலையெடுத்த பிறகு எங்கே எல்லாம் வேலைக்கு இப்போ என் கதை அப்படியே கதை தான். பசங்க பிள்ளைங்க வேலை எடுத்து வரதா நாம் போய் ஏதோ வெளிநாடெல்லாம் பார்க்குறோம். இல்லைன்னா கும்படி பூண்டி தாண்டியே போக முடியாது. அப்போ அவர் ஒரு சுப்பையா கம்யூனிஸ்ட். அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் ஒழிக்கிறான். காங்கிரஸ் தான் ஒழிக்கிறான். இப்போ இல்லைன்னா இப்போ பாண்டிச்சேரி எது ஆட்சிக்கு வந்திருக்கோம்? கம்யூனிஸ்டுகள். சுப்பையா முதலமைச்சராக இருந்திருப்பார். அதே போல நம்பூதிரிபாட் கவர்மெண்ட் கேரளாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது வந்து 2 வருஷம் தான் இருந்து இந்திரா காந்தி. இல்ல மீண்டும் மீண்டும் கலைச்சாலுமே கேரளா மக்கள் வந்து கல்வியாளர்கள். அவன் அந்த கம்யூனிஸ்டா கடைசி வரைக்கும் பினராயி விஜயன் கைவிடவே இல்லை. சாதாரண மரையேறும் தொழிலாளியுடைய மகன் யாரு? விஜயன். பினராயி விஜயன். அப்போ ஒரு குழந்தை மிஸ்டர் பினராயு குழந்தை. அப்போ ஜாலியா பேசுறாரு. ஆமா ஆமா. அப்போ இந்த மனிதாபிமானமும் இரக்க குணம் யார்கிட்ட இருந்து வரும்? கம்யூனிஸ்ட்ல இருந்து தான் வரும். இப்போ ஐயா முத்தரசா, ஏன் முத்தரசனை ஒட்டி மட்டுமே நீங்க கொண்டு போறீங்க? சிபிஎம் பாலகிருஷ்ண, ஜிஆர், வாச்சாத்தி தியாகி யாரு? சண்முகம். அவரும் கேக்குறாரு. முடியாது. ஏன்னா நீங்க பாலகிருஷ்ணனும் ஜி ராமகிருஷ்ணனும் சிபிஎம் நீங்க எங்க கொண்டு நிறுத்திட்டாங்க? திமுகவை ஒட்டி கொண்டு நிறுத்திட்டாங்க. நீங்க திருப்பூர் எம்எல்ஏவா இருந்த கோவிந்தசாமி திமுகலே சேர்ந்துட்டார். திமுகலையே சேர்ந்துட்டார். இதை கண்டுபிடிச்சவர் வரதராஜன். என்ன காரணம்னா, ஒரு பணக்காரர்கள், வசதியானவர்கள் குடியிருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பிரம்மாண்ட வீடு கட்டுறாரு கோவிந்தசாமி. இதை இன்னைக்கு புகாராக வருது. யாருக்கு? கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு. அதே போல் தொழிலாளர்கள் 12 மணி நேரம் வேலை செஞ்சால் அதுக்கு தொழிலாளர் நலத்துறை 2 மடங்கு சம்பளம் கொடுக்கும். தொழிலாளர் நலத்துறை சட்டம், நீங்கள் பகலில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே வேலை செய்கிறாங்கல்ல, அதை 1000 ரூபாயை கொடுக்கணும். அரை ஷிஃப்ட்டுனா அதுக்கு 500 ரூபா கொடுக்கணும். இதுதான் தொழிலாளர் நல சட்டம். எந்த முதலாளியும் கொடுக்கறதில்லை. எந்த முதலாளியும் தொழிற்சங்க சட்டத்தை அமுல்படுத்துவதில்லை. ஏன்னா தொழிலாளர் நலத்துறை அப்போ யார் அமைச்சர்னா தாமோ அன்பரசன். இப்போ 2006-11 பீரியடில் அப்போ என்ன நடந்ததுன்னா, அதிகாரிகள் பூரா போய் பரிசோதனை செய்கிறான். எங்கள் தொழிற்சாலையில் 8 மணிக்கு போகிறான். தொழில்துறை அப்பா தங்கம் தென்னரசு கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தாமோ அன்பரசன். சரி. அப்போ தாமோ அன்பரசனுக்கு முதலாளிகள் பூரா பெரிய பெட்டியை கொண்டு கொடுத்துட்டான். யாருக்கு? தாமோ அன்பரசனுக்கு. ஏன்? தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் யாரும் எங்கே வரக்கூடாது, ஃபேக்டரி வந்து பரிசோதனை செய்யக்கூடாது. அப்போ இந்த பொட்டி யார் வழியாக வருது? சிபிஎம் கோவிந்தசாமி வழியாக வருது. கோவிந்தசாமி வழியாக வருகிறது. அப்போ பொட்டி யாருக்கு போய் சேரல? தாமோ அன்பரசனுக்கு போய் சேரல. பொட்டி எங்கே? பொட்டி கோவிந்தசாமியை வச்சுட்டு வீடு கட்டுறாரு. இந்த தகவல் வரதராஜனுக்கு தகவல் வந்த பிறகு வரதராஜன் இதை உறுதி செய்வதற்காக நீலகிரி எக்ஸ்பிரஸில் திருப்பூரில் இறங்கி மஞ்சப்பையை கையில் வச்சு ஆட்டோவை பிடிச்சி
நேராக கட்டடத்துக்கு போயிட்டார். கம்யூனிஸ்ட் தலைவர் கம்யூனிஸ்ட் எவ்வளோ ஆட்டோவில் இன்னைக்கு எல்லாமே பெரிய இன்னோவா கார் தான், ஏசியை போட்டு டபுள் ஏசி. அப்போ அங்கே போய் ஆட்டோவில் போய் அங்கே இருக்கிற கட்டட தொழிலாளிகிட்ட காலையில் கேட்குறாரு, ஏப்பா இதெல்லாம் யார் வீடு? அங்கே கோயின்ஷா எம்எல்ஏ வீடுங்க. ஏன்னாப்பா இவ்வளோ பெரிய சுற்றுச்சுவர் வீடு? ஆமாங்க அவர் வீடு தாங்க. சம்பளம் யார் கொடுக்க? அவர் தாங்க கொடுக்குறாரு. இல்லை வீடு அவர் தாங்க வந்து பார்த்துட்டு போவார். இப்படியெல்லாம் சொன்ன பிறகு அதை கேட்டுட்டு அடுத்த ஆட்டோ பிடிச்சி எங்கே வராரு? கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைவர்கள் பூரா 5 நட்சத்திர ஹோட்டலில் யாரும் தங்க மாட்டான், 3 நட்சத்திர ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. 1 நட்சத்திரம் எங்கே பஸ் ஸ்டாண்டு லாட்ஜு, இல்லைன்னா கட்சி ஆஃபீஸ். கட்சி ஆஃபீஸை கிழிச்சிட்டு நீங்கள் உட்காந்து எங்கப்பா கோயின்சாமிங்கிறாரு. கோயின்சாமி கட்டடத்துக்கு போகிறார். எந்த கட்டடத்துக்கு? வேலை கட்டடத்துக்கு. ஒருத்தர் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாருங்க. எப்படி இருந்தார்? ஒரு மஞ்சள் பைய, ஒரு குள்ள உருவம், மெதுவாக பேசினாருங்க. அப்போ வரதராஜன் தான். இவர் அண்ணன் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸுக்கே போகிறதில்ல. எந்த ஆஃபீஸுக்கு போயிட்டாரு? நேராக கிளம்பி அறிவாலயத்துக்கு போயிட்டார். அறிவாலயத்துக்கு எங்கே? அறிவாலயம். ஆமாம், இதுதான் கோயின்சாமி திமுகவாக மாறி எங்கே எலெக்ஷன் நிற்கிறாரு? திருப்பூர் வடக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர். அங்கே நின்ற அதிமுக வேட்பாளர் MS ஆனந்தன் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறார். ஓட்டு யாருக்கு எதிராக போட்டது? கோவிந்தசாமிக்கு எதிராக போட்டது. அப்போ அந்த மக்கள் கம்யூனிஸ்டாக இருந்த ஒருவன் எப்படி திமுகவுக்கு போய் சேர்ந்தேன்னு கோவிந்தசாமியினுடைய அரசியல் வாழ்க்கையை, அதே கோவிந்தசாமிக்கு ஓட்டளித்த மக்கள் கோவிந்தசாமியுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தார்கள். இப்படித்தான் CPMல நீங்க இரண்டுமே அதிமுக திமுக. மண்ணை அம்பிகாபதினு ஒருத்தர் இருந்தார், அவரை காலி பண்ணார் கருணாநிதி. சுப்பு CPIல ஒரு பெரிய லீடருங்க. கம்பளத்து நாயக்கர் மாநாடுன்னு போட்டா பல லட்சக்கணக்கானவர் கூடுவான். அவனை எங்க ஒன்று சேர்த்துனார் கருணாநிதி? திமுக சேர்த்தார். திமுக சேர்த்து இப்போ மறைஞ்சிட்டார். கடைசியாக அவர் சுப்பு என்ன ஆனார்னா, நீங்கள் CPM CPI 2 கட்சியிலுமே அவருடைய அரசியல் எடுபடலை. இல்லை, நீங்கள் போகிற போக்கில் விசிகாவும் தான் இன்னைக்கு கம்யூனிஸ்டினுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. விசிகா ரோல் என்ன? இதில் என்ன இருக்குது? விசிகா ரோல் என்ன? நல்ல கேள்வினா விட்டதெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. கொடுக்கல, ஒரு வரலாறு உண்மை வரலாறை தான் எடுத்து கொடுக்குறீங்க. வரலாறை தான் எடுத்து கொடுக்குறீங்க. விசிகாவே இன்னைக்கு ஒரு 4 MLAவே அதுவே திமுகவை நம்பி தான் இருக்காங்க. திமுகவோடு பயணப்பட வேண்டிய தேவை இருக்கு. இல்ல அதிமுகவோ இல்ல வேற யாரையோ XYZ பயணப்பட வேண்டிய, அவங்களும் ஒரு சபார்டினேட்டா இருக்கிற பார்ட்டி தான். இல்ல அது திமுக. நீங்க RSS இருந்து வந்த ரவிக்குமார் திமுகவில் இணைவது ஒன்றும் பெரிய RSS. ஆமா ஆமா, அவர் யாரு? விசிகா ரவிக்குமார். ஆமா ஆமா, அதாவது நாகர்கோயில்ல ஒரு RSS கும்பல் இருக்கு. காலச்சுவடு சுந்தர ராமசாமி கும்பல். சரி, காலச்சுவடு சுந்தர ராமசாமி கும்பல். சரி, அந்த சுந்தர ராமசாமி பெரியாரை இழிவுபடுத்துவதிலேயே இதனுடைய முழு கவனத்தை செலுத்துவார். அவங்க நீங்க மேல் சாதி பார்ப்பனர்கள் இழிவுபடுத்தினா நம்மளால வீட்டுக்கட்டையோட போயிடுவான். அப்போ ஒரு தலித்து தேவைப்படுகிறார். அந்த தலித் தான் ரவிக்குமார். பெரியாரை சுந்தர ராமசாமி இழிவுபடுத்தி எழுதுவாருங்க, ரவிக்குமார் போட்டுக்குவார். யார் போட்டுக்குவாரு? ரவிக்குமார். ஆமா, இவருடைய அரசியல் எங்க இருந்து ஆரம்பிக்குது? நாகர்கோயில் சுந்தர ராமசாமிக்கு காலச்சுவடு பார்ப்பன கும்பல் இருந்து ஆரம்பிக்குது. அது எங்க? RSS. அங்கிருந்து எங்க வந்து சேர்றாரு? விடுதலை சிறுத்தை வழியா MLA ஆகிறாரு. நீங்க விடுதலை சிறுத்தை இயக்கம் MP இல்ல, MP MLA இருந்தாரு. கடலூர்ல PWD எல்லா IAS கான்ட்ராக்ட்லாம் கருணாநிதி மொத்தமா கொடுத்து கோடிகளை கொடுத்துருவார் ரவிக்குமார். ஆமா, எல்லாரும் நீங்க கடைசி சட்டமன்றம் 2011 புது சட்டமன்றம் கட்டியாச்சு. ஆமா, அங்க வந்து தொட்டிக்கு மீனுக்கெல்லாம் பொறி ஓடுவார் கருணாநிதி. இருக்கு, நான் நேர பார்த்தவன். ஏன்னா நம்ம பழைய சீஃப் செக்ரட்டரியே போனாலும் நான் அங்க இருப்பேன். ராத்திரியில நாங்க ஒரு கூட்டம், நம்ம தினத்தந்தி பென்னட் போன்ற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அப்போ கடைசியா பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் பிரஸ் ரூம் சாவியை கொண்டு போய் PR கொடுத்துட்டு வர ஆளு நான் தான். வேற எங்க போறது? பத்திரிக்கை வேலை, பேப்பர் வேலையெல்லாம் ஒரு 12 மணிக்கு முடிஞ்சிடும், 1 மணிக்கு முடிஞ்சிடும். நேராக தலைமைச் செயலகத்திற்கு பத்திரிகையாளர் அழைக்கு போயிடுறது. அப்போது புது தலைமைச் செயலகம் நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி திமுக MLA, அவர் கருணாநிதிட்ட கடைசி சட்டமன்றம் அன்னையோட முடியுது. எங்கள் புது பில்டிங்கில் மீண்டும்
நீங்கள் நம்ம எப்படியும் ஜெயிச்சு வந்துடுவோன்னு வாழ்த்து சொல்லிட்டு வராரு. ரவிக்குமார் நேராக வந்தார், நீட்டி விழுந்துட்டார் பண்ணாடிக்கிட்ட. யார் பண்ணாடி? பண்ணாடினா ஆண்டைன்னு அர்த்தம். யார்? பண்ணையாருன்னு அர்த்தம். பண்ணையார் யார் விழுவா? அடிமையா இருக்கிறவன். அப்போ ரவிக்குமார் என்ன பண்ணார்? யார்கிட்ட விழுந்தாரு? பண்ணாடிக்கிட்ட விழுந்துட்டாரு. நான் கண்ணால பார்த்தேன். பார்த்து நான் சில சிறுத்தை தோழர்கிட்ட சொன்னேன், ஜெகன்மூர்த்தி வணக்கம் சொல்லிட்டு போறாரியா, இவர் நீட்டி. அப்போ எவ்வளவு விசுவாசமா இருக்காருன்னு பாருங்க. அவர் பொன்முடி அவங்க மனைவிட்டே காலில் விழுகிறனார். இன்னொரு செட்டப் இருக்கு, அதே வேணா சேச்சி வேணா அட்ரஸ் கொடுக்குற, அங்கேயும் விழுக சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் சிறுத்தையினுடைய உழைப்பு இப்படியா போகணும்? நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன வரல சார். திமுக அதிமுக கிளை கழகத்திலிருந்து டாப் வரைக்கும் ஆதிக்க சாதி தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆதிக்க சாதி தான் அதிகாரத்தில் இருப்பார்கள். மந்திரியா இருப்பாங்க, எம்எல்ஏவா இருப்பான், மாவட்ட செயலாளர், வட்டம், ஒன்றியம், நகரம் சேர்மன். யாராவது ஒரு தலித்து ஊராட்சி தலைவராகவோ பேரூராட்சி தலைவராகவோ வந்தால் அவன் உட்காரவே முடியாது. எதை திங்கணும்? திண்ணியத்தில் எதை திங்க சொல்லி அடிச்சான்? மலத்தை. அப்போ இவர்களுக்கு போக்கிடமே கம்யூனிஸ்டுகள் தான். இந்த பட்டியல் சமூகம் பட்டியல் சமூகம் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால், அவர்களுக்கு ஒரு அரசியல் ஆளுமை வேண்டும் என்றால் போய் சேரடா கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். அதுக்காக விசிகா என்ன ஆரம்பிக்க கூடாதா? தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா வந்துருக்க கூடாதா? திருமாவளவன் ஒரு தலைவர் இன்னைக்கு பட்டியல் சமூக விடுதலை, அந்த தலித் மக்களின் விடுதலைக்காக போராடி வந்த தலைவர் தானுங்க. அவரு போராடிட்டு இருக்கிற தலைவர் தானுங்க. சரி, பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசலாமா? சொல்லுங்க. இவர் ஆனார் கோர்ட்ல கேட்கறேன். சொல்லுங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் தான் கம்யூனிஸ்ட். கீழ்வன்மணியில 44 உயர விட்டாங்களே, அவர்கள் பூரா கம்யூனிஸ்ட். பெரியார் உடைய மறைவுக்கு பிறகு அந்த அது கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ கருப்பா இருந்தது. பெரியார் இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், கியூபா, காஸ்ட்ரோ, சேக்வரா, அத்தனை பேருடைய தயாரிப்பு பெரியார் தொண்டை. எதை வேணா உடைப்பான். பெரியார் சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு. சாதியை ஒழிக்க இன்னைக்கெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? சாதியை ஒழிக்கணும், கடவுளை ஒழிக்கணும். பெரியாருடைய புரட்சியாளர். அவன் பெரியாருடைய மரணத்திற்கு பிறகு அப்படியே அவ்வளோ பேர் கம்யூனிஸ்டாகவும் நக்சல் பாரியாகவும் போயிட்டான். இதை பதிவு பண்ணிங்க வரலாற்றில். அப்போ கீழத்தஞ்சை மாவட்டம் பூரா கம்யூனிஸ்டுகள் வளர்றாங்க. அப்படி வளருகிற பொழுது எங்க முதல்ல ஊடுருவுறாங்க? உடுக்கு. நீங்க சீனிவாச ராவ் கர்நாடகா பிராமின் எங்க வர்றாரு? தஞ்சாவூருக்கு வந்து திமுக அதிமுக சேரல, கம்யூனிஸ்ட் சேருகிறார். பண்ணைய அடிச்ச திருப்பி ஆடுற, நான் பாத்துக்கிறேன். யார் சொன்னா? சீனிவாச ராவ். ராவ் எங்கிருந்து வந்தாரு? கர்நாடகாவிலிருந்து மேட்டுக்குடியை சேர்ந்த ராவ் எங்க வராரு? தஞ்சாவூர் விவசாயிட்டு வராரு. எந்த கட்சியில? கம்யூனிஸ்ட் கட்சியில. அதே போல உமாநாத் வெள்ளை விளையோடு இருப்பார். பார்த்துருக்கீங்களா அவரை? நான் பார்த்துருக்கேன். வெள்ளை விளையோடு இருப்பார். நீங்க திருப்பூர்ல கணபதினு ஒரு பெரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இருந்த இறந்துட்டாரு. நான் சொல்றதுல 30 வருஷ கதை. அப்போ தலைமறைவு ஒழிச்சு ஊருக்குள்ள ஒழிச்சு வைக்க முடியலையா? என் சொந்தக்காரன் சொன்னா வெள்ளையா இருக்கேன் ஐயர் மாதிரி உன் சொந்தக்காரங்கிற போலீஸ் காட்டி கொடுத்துருவான்னு. அவர் கணபதி கருப்பா இருப்பார். தமிழை பூரா கருப்பா தானே இருப்பான், உழைக்கிற பூரா கருப்பா தான் இருப்பான், வெள்ளையா இருக்கிற போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி. அப்போ ஊருக்குள்ள கிராமத்துல ஒழிச்சு வைக்கவே முடியலையா? யார? உமாநாத். எவ்வளவு பெரிய தியாகம். பாப்பா உமாநாத் இன்னைக்கு அது பெரிய ஒரு கூட்டமே வந்துருச்சு. விசிகா ஆரம்பிச்சதுனால கம்யூனிஸ்டுகள் வந்து அழிஞ்சு போச்சு. என்னன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர், ஆதிக்குடி பறையர்கள் மத்தியில கம்யூனிஸ்டுடைய ஆதிக்கம் இருந்தது. இவர்கள் பூராமே கம்யூனிஸ்டுகள். ஏன்னா கிளை செயலாளர் வரைக்கும் மேல் சாதி இருப்பான். அந்த கிளையை கூட அவர்கள் கைப்பற்ற முடியல சார். இப்போ விசிகா போன்ற கட்சிகளே இன்னைக்கு மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியாரியம் தான் பேசுறாங்க. இல்ல பேசுறாங்க. ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் அதிகமாக வேரூன்றி இருந்த இடம் பட்டியலின சமூகத்தில் தான். இப்ப சிறுத்தைகள் வந்த பிறகு அந்த ஊர் அப்படியே கம்யூனிஸ்ட் கொடி அகற்றப்பட்டு என்ன கொடி பறக்குது? விசிகா கொடி பறக்குது. சிபிஐ சிபிஎம் எல்லாம் நீங்க ஆதிகுடி பறையர்கள் அத்தனை பேரும் அருந்ததியர்கள், தேவேந்தர் குல வேளாளர்கள், இவர்கள் பூரா கம்யூனிஸ்ட் விட்டு வெளியேறி அவர்கள் நீங்க எங்க போய் சேர்ந்துட்டாங்க? அந்த பக்கம் அதிகமாண்ட போய் சேர்ந்துட்டாங்க.
இந்த பக்கம் திருமாட்ட போய் சேர்ந்தாங்க, இந்த பக்கம் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி பசுபதி பாண்டியன் போயிட்டு. அப்போ கம்யூனிஸ்ட் இயக்கம் காணாமல் போனதே இவர்களுடைய வளர்ச்சிக்கு பிறகுதான். இது ஒரு பெரிய வரலாறு சார். நம்ம அடுத்து தொடர்ச்சியா கூட பேசுவோம். ரொம்ப முக்கியமா கேட்க வேண்டியது வந்து இன்னைக்கு திமுகவோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம் ஓட்டரசியல் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம உண்டியல் குலுக்கி அவங்க வந்து நிதியை பெற்று கட்சி நடத்தக்கூடியவர்கள், மக்கள் சேவை போராட்ட காலத்தை உருவாக்கக்கூடியவர், போராட்ட பந்தல போடுறவங்க, இப்படி இருந்தவங்க இன்னைக்கு ஒரு நிதி நாங்க வாங்கணும், ஆமா தேர்தலுக்கான நிதியை வாங்கணும்னு ஓப்பனா சொல்றாங்க. கோடிகள் 25 கோடி ரூபாய் வாங்கணும். 25. இந்த கோடி எங்கிருந்து வந்தது? பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர். அவன் பாதி வேலை செஞ்சுட்டு பாதி வேலை ஏமாத்திருப்பான். அந்த பணம் தான் தொழிலாளர் வயிற்றுல அடிச்சு. அந்த பணத்துல பாலன் எல்லாம் 8 மாடி நிக்குது. இதுதான் கம்யூனிஸ்டுகள் என்றாலே ஜீவா. ஜீவா எவ்வளவு பெரிய மனிதர்கள். ஒரு பணம் இருக்கிறவங்க யாரையாவது சொல்லுங்க. இப்ப இருக்கிறவங்கள சொல்லுங்க. நான் பைனாகுலர் வச்சு தேடிட்டே இருக்கேன். பைனாகுலர் வச்சு தேடிட்டே இருக்கேன். ஐயா நல்ல கண்ண சொல்லுங்க. 100 வயசை தாண்டி இல்ல சார், இவங்கெல்லாம் மார்க்ஸ், லெனின், சோவியத் ஸ்டாலின், இவங்களை அதிபர், இவங்களெல்லாம் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்தவர்கள். ஆமா, இன்றைக்கு நிலை எந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது? நீங்க அதுதான் இப்போ சிபிஐயை பொறுத்த வரைக்கும் திமுக எதை சொல்லுகிறதோ அதுதான் அவர்களுக்கு கொள்கை. இப்போ ரஷ்யா ஸ்டாலின், உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் ஹிட்லர், முடித்து வைத்தவர் ஸ்டாலின், சோவியத் யூனியன். ஆமா. அப்பா அம்மா வந்து துணி துவைப்பவள், அப்பா செருப்பு தைப்பவர். அவரை ஜோசப் அவர் பேர். அவரை கொண்டு வந்து ஒரு கிறிஸ்டின் மிஷினரி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. அங்கே கம்யூனிஸ்ட் பேசுகிறாரு, தெருவில் தூக்கி வீசிட்டான். வீசிய பிறகு எங்கே போகிறதுன்னு தெரில, ஒரு கம்யூனிஸ்ட் வளர்த்தான். ஜோசப்பு தான் லெனின் இரும்பு மனிதன் ஸ்டாலின் பேர் வைக்கிறாரு. இப்போ முத்தரசனும் சண்முகம், அந்த ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் ஏன் சார்? ரெண்டு ஒரே பேர் தாங்க, ரெண்டு ஒரே பேர் தான். நமக்கு ஸ்டாலின் தானே முக்கியம். அது எங்க இருந்தா தான் என்ன? எங்க இருந்தாலும் ஸ்டாலின் ஸ்டாலின் தானே. கருணாநிதியவே பாதிச்சு தான் இந்த பேர் அவர் வைக்கிறார். பாதிச்சு பையனை கொண்டு போய் சர்ச் பார்க் கூட்டிட்டு போறாரு. அவன் இந்த கம்யூனிஸ்ட் பள்ளம் வச்சுக்கிற பள்ளிக்கூடம் சேர்த்த மாட்டேன், கூட்டிட்டு போன்னு விட்றான். பள்ளிய இந்த பள்ளிக்கூடம் வேற பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறான்னு அன்னைக்கே கருணாநிதி ஸ்டாலின் பேர் தொந்தரவு இருந்திருக்கு. ஏண்டா வேற நல்ல பேர், அழகான தமிழ் பேர் வச்சிருக்கலாமா, இந்த ஸ்டாலின் பேர் ஏன் வச்ச? நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சேர்த்த மாட்டோம், அவனுக்கு கிறிஸ்டின் மிஷினரி. அப்போ இப்போ கம்யூனிஸ்டுகளே ஏற்றுக்கிட்டாங்க இந்த ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் இல்லாத குறைய இந்த ஸ்டாலின் தீர்த்து வைக்கிறார். காந்தி வழியாக தீர்த்து வைக்கிறார். எப்படி ஸ்டாலின் காந்தி கம்யூனிஸ்ட் ஒரு கோர்வையாக வருதா? 2 சீட்டு எம்பி சீட்டு, 5 சீட்டு எம்எல்ஏ சீட்டு. இதற்காக கம்யூனிஸ்ட்டு கழுதை தேய்ந்து கட்டரும்பாய் போய் சங்கரையாவுடைய தியாகம், வரதராஜன் தியாகம், நல்லகண்ணு தியாகம், இப்படி ஜீவா தியாகம். ஜீவா கோயம்புத்தூர் பண முடிப்பு கொடுத்துருக்காங்க. பண முடிப்பு கொடுத்துருக்காங்க. தோழர்கள் பூரா ரயில் ஏறியோட 3 பேர், அன்னைக்கு யார் வந்திருப்பான், 3-4 பேர் வந்திருக்காங்க. வந்தால் அப்போ இட்லி வாங்கி கொடுன்னு கேட்டாராம். ஐயா மூட்டை வச்சுருக்கீங்க, அது கட்சி கொண்டு போய் சேர்த்தணும். எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்க. இந்த இதெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் அங்கே கொண்டு சேர்த்தணும். எனக்கு 4 இட்லி வாங்கி கூட. அப்போ காமராஜர் தாம்பரத்துக்கு பள்ளிக்கூடம் திறக்க போறாரு. யோ ஜீவா வாயா போலாம், நீ போ வர்றேன். வேட்டி துவைச்சி போட்டு காய போட்டு கட்டிட்டு போறாரு. காமராஜ் தலையில் அடிச்சுக்கிறார். மனைவிக்கு ஆசிரியர் வேலை அப்புறம் தான் போட்டு கொடுக்குறாரு. இப்படி சொல்லிட்டே போலாம். நீங்க இந்தியா புரட்சியாளர் ஜாரு மசூம்தார், நக்சல்பாரி புரட்சி எங்கள் சிலிகுரி மாவட்டம் மேற்கு வங்காளத்தில் கல்கட்டா ஸ்டேட்டில் அந்த தொழிலாளி பூரா அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டான். நிலத்தை எடுத்துட்டு முதலாளியை அழிச்சு ஒழிச்சிட்டான். அதுதான் நக்சல்பாரிங்கிறது கிராமம் சிலிகுரி மாவட்டத்தில் இருக்கு. அதுதான் புரட்சி. அந்த ஆளு அந்த புரட்சியை இந்தியா முழுக்க விதைப்பதற்காக இந்தியா முழுக்க பயணம் செய்கிறார். இந்தியா முழுக்க அதை பார்த்து தான் இந்த விடுதலை படம் எடுத்த நம்ம புலவர் கலிய பெருமாள் தமிழரசை சிஐடி எங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இல்லை, கோயம்புத்தூர் இருக்கிற கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்க பொறியாளர் யாரு? தமிழரசன். போலீஸால் அடிச்சு கொள்ளப்பட்ட தமிழரசன் அங்க படிச்சிருந்தாருன்னா கூகுள் சுந்தர் பிச்சைக்கு பக்கத்தில் இருந்திருப்பார், சுந்தர் பிச்சைக்கு முந்தி இருந்திருப்பார். எவ்வளவு பெரிய அறிவாளி. தூக்கி வீசிட்டு எதுக்கு வர்றாரு? புரட்சிக்கு வர்றாரு.
கம்யூனிஸ்ட் கட்சியாக புரட்சி பண்ண முடியும். அப்போ அந்த ஜாரு மசூம்தார் திருப்பூர் வராரு, இன்னைக்கு இருக்கார், உயிரோடு இருக்கார். 85 வயது அறிவரசு. புரட்சி விதைப்பதற்காக இந்தியா முழுக்க பயணம் செய்கிறார். திருப்பூர் வந்து புறப்படும் போது தோழர் எனக்கு ஒரு உதவினாராம். இவரே பாவம் வாத்தியார், அந்த காலத்தில் 300 ரூபா சம்பளம் வாங்கி குழந்தை குட்டியெல்லாம் படிக்க வைக்கிற காலம். கருணாநிதி வந்தது எல்லாத்தையும் லட்சக்கணக்காக்கினார். எப்படியா திமுக காரனுக்கு ஓட்டு எழுதுவான், திமுக அண்ணாதிமுக ஓட்டெல்லாம் ஒழிச்சிடுவான், வாத்தியார் சென்சஸ் எடுக்க போவான்ல, அதுக்காக வாத்தியார் சம்பளம் ஒதுக்குனது கருணாநிதி. அப்போது ஜாரு மசூம்தார் அறிவரசர் கேட்டாராம் திருப்பூரில், எனக்கு ஒரு பனியனும் ஒரு அண்டராயிரம் ஒரு பட்டாபட்டி டவுசர் உள்ளே போட்டுக்கிற கொடுன்னு கேட்டாராம். இன்னும் சொல்லி அழுகிறார். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார். இந்தியா முழுக்க புரட்சி விதைப்பதற்காக இந்தியா முழுக்க பயணம் செய்த ஜாரு மசூம்தார் திருப்பூரில் கேட்டது ஒரு பனியன் சட்டி. இன்னைக்கு பனியன் கம்பெனி முதலாளிகள் பாதி பேர் கம்யூனிஸ்ட், சிபிஎம். இன்னைக்கு திருப்பூரில் பட்டியல் என்ன விட்டு சொல்ல முடியும். அப்போ கம்யூனிஸ்ட் ஒழிஞ்சு போகாமல் என்ன பண்ணோம்? வட இந்திய தொழிலாளி தான் இன்னைக்கு திருப்பூரில் அத்தனை ஆலைகள் இருக்கான். கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் வலிமையான தொழிற்சங்கம். 96 தொழிலாளர் முதலாளி தரப்பு அரசு தரப்பு இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் நானும் பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பாக அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியேறினேன். 4 கட்சி லெட்டர்படி கட்சியை கூட்டிட்டு இது ஒத்துக்க முடியாதுன்னு வெளியே வந்தேன். அப்போ வந்து இப்போ இருக்காங்க தமாக ஒன்று, பாமக ஒன்று, ஐயநாதன் பார்வர்டு பிளாக்கு, இன்னொரு ஏதோ கட்சி அன்பு தெரசா ஜனதா கட்சி, எல்லாம் லெட்டர்படி கட்சி. 4 பேரும் சிபிஎம் முதலாளிகளோடு சேர்ந்து 20.33 இதுக்கு மேலே சம்பளம் உயர்த்தி கொடுக்க முடியாதுன்னு முதலாளிகள் எதை சொல்லுகிறானோ அதை சிபி அப்படியே கேட்போம். ஏன்னா இவர்கள் எம்எல்ஏ தேர்தல் நிற்கும்போது ஒரு கம்பெனி 1 லட்சம் போட்டு 100 கம்பெனி 1 கோடியை கோயின்சாமிக்கு 1 கோடி, சுப்ராயனுக்கு 1 கோடி கொடுத்துருவோம். இதற்காக நீங்கள் அங்கே கம்யூனிஸ்டை ஒழித்தார்கள் இவர்கள். இதுதான். அப்போ கம்யூனிஸ்ட் என்பது தொழிலாளிகளோடு இருக்கக்கூடியதா கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பாதி பேர் பிஜேபிக்கு போயிட்டான். எங்க நாச்சிமுத்துன்னு ஒருத்தர் சிபிஐயிலிருந்து தனலட்சுமி தியேட்டர் ஏரியா கொங்கு மெயின் ரோட்டில் உலகத்தில் எங்கே கம்யூனிஸ்ட்லேருந்து ஆர்எஸ்எஸ் போயிருப்பாங்க. தளி பகுதிக்கு சார், கிருஷ்ணகிரியில் வந்து தளி பகுதி எப்பவுமே கம்யூனிஸ்டின் கோட்டையாக தான் பெரும்பாலும் இருக்கும். கடந்த தேர்தல்னு நினைக்கிறேன் நான், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 1 லட்சம் ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்காங்க. என்ன காரணம்? நீங்க வெறுப்பு அரசியல் தான், வெறுப்பு அரசியல் தான், வேற ஒண்ணும் இல்லை. மீண்டும் ஒரு புரட்சியை தொடங்குவாங்களா சார் கம்யூனிஸ்ட்? இதெல்லாம் இந்த அநீதிகளுக்கு எதிராக எல்லாம் குரல் கொடுப்பாங்களா? ஒரு புறப்படுவாங்களா புரட்சிக்காக? இல்லை சார், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். நீங்க கம்யூனிஸ்ட் தான் மக்கள் மறந்துட்டான். கம்யூனிஸ்ட்னால அதான் சொன்னாங்க, உங்க சிபிஐக்கு 18 மாவட்டத்தில் கிளையே கிடையாது, கிளையே கிடையாது. அப்புறம் யாரு நீங்க பேசுவாங்க? இதுதான் கம்யூனிஸ்ட் நீர்த்து போனது நாட்டுக்கு நல்லதா? இல்ல, அது பெரிய அபாயம், பெரிய அபாயம் தான். ஏன்னா கம்யூனிஸ்டினுடைய தேய்மானம் தான் பிஜேபியினுடைய வளர்ச்சி. இல்ல சார், ஆர்எஸ்எஸ் இயக்கம், நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர் எனக்கு நல்லா தெரியும். ஆர்எஸ்எஸ் இயக்கம் வளர்ந்து பெருசா இன்னைக்கு வந்து 3 முறை வந்து அதிகார மையத்துக்குள்ள உட்கார வைக்கிறாங்க பிஜேபி, சரிங்களா? ஆனா கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கிடையாது. ஜோதி பாசு பிரதமர் ஆக வேண்டியவர். ஆமா, 8 முறை முதலமைச்சர். ஆமா, மேற்கு வங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேண்டாம்னு சொன்னாங்க. அதாவது இவரை தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர். ஆமா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல இது ஒரு கார்பரேட் உலகம், இதை உங்களை கவுத்துருவானுங்க, நீங்க பிரதமர் ஆகியிருக்கணும். பிரதமர் ஆகியிருந்தால் இந்த இந்தியாவில் கார்பரேட் சிஸ்டத்தை ஒழிச்சிருப்பார் ஜோதி பாசு. நீங்க சிம்பிளா சொல்றேன் சார், இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் இந்த சர்க்கரையை குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்கிறான். ஏன்? அது வந்து இந்த எலும்பை உருக்கிரும், அது ரொம்ப சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி. இது ஒயிட் பாய்சனே சொல்றான் ஐரோப்பா நாடுகள்ல. இங்க அது பெரிய மார்க்கெட். ஆமா, சர்க்கரைக்கு. அப்போ எலும்பில் இருக்கக்கூடிய அந்த கால்சியத்தை அரிக்கக்கூடிய பொருள் தான் எது? வெள்ளை சக்கரை. வெள்ளை சக்கரை எவனும் சாப்பிடறதே இல்லை, நாட்டு சக்கரை இருக்கான்னு கேட்கறான். அப்போ இந்த கார்பரேட் வியாபாரத்தை காப்பாற்றுகிறவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள். இந்த கம்யூனிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பான்? ஒழிச்சிருப்பான். இப்போ லண்டன்ல லேபர் பார்ட்டி தான் இருக்கு.
லேபர் பார்ட்டி, ம், அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் இப்போ அங்கே ஆட்சியில் இருக்குது. ம், அவன் என்ன பண்ணுறான், ம். ஒவ்வொரு விஷயத்தையும் கார்ப்பரேட் அரசியலை அங்கே பண்ணையார் அரசியல் இருக்கு, ம், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அவனும் இருக்கான். ம். இவங்க லேபர் லேபர் பார்ட்டி பார்ட்டி. கம்யூனிஸ்ட் இருக்கு. ஆமா. இருந்தாலுமே ம். அவன் கொண்டு வந்தா இவன் ஒழிச்சிடுவான். இப்ப கம்யூனிஸ்ட் லேபர் பார்ட்டியா இல்லையா தமிழ்நாட்டுல? இல்லைங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஆலை துவங்குவதற்கு வருகிற இப்போ சொல்கிறாங்கல்ல 10,000 கோடி முதலீடு இழுத்துருக்கோம், ஆமா. 20,000 கோடி முதலீடு இழுத்துருக்கோன்னு சொல்கிறாங்கல்ல. இது பூராம முதலமைச்சர் அலுவலகத்திலையும் பிரதமர் அலுவலகத்திலையும் போடுகிற முதல் MOI என்ன தெரியுமா, ம், கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. யார் சொல்கிறா, ம். முதலீடோடு வருகிற ம். வெளிநாட்டுக்காரன் கார்ப்பரேட் நிறுவனம், தென்கொரியா நிறுவனம், கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடாது. முதல் டிமாண்ட். அவன் யாரை பார்த்து பயப்படுறான், கம்யூனிஸ்ட். இருக்கக்கூடாது, கைது போடு. அதனாலதான் கம்யூனிஸ்டே எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போச்சு. நீங்கள் சவுந்தரராஜன் சாம்சாங்கில் போய் எத்தனை நாள் போராட்டம், தனியார் இடத்துல ஓலையை போட்டு சாலையை போட்டு ஒரு 500 தொழிலாளிகளை கூப்பிட்டு உறுதியாக இருக்கணும் தோழர்னா, போலீஸ்காரன் வந்து தனியார் இடத்துல ஓலையை பிரித்து போடுறான். தனியார் இடம் கொடுத்த முதலாளி 1 ஏக்கரா கொடுத்த அந்த நில சொந்தக்காரன் கம்யூனிஸ்ட்காரன் அவனை போய் ஜெயிலில் போடுறாங்க. இது எப்படி முதலமைச்சருக்கு தெரியாமல், திமுகவுக்கு தெரியாமல், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ எம்பிக்களுக்கோ தெரியாமல் இருக்குமா? அத்தனை பேர் இடத்துக்கு வா. 4 MP இருக்காங்களா கம்யூனிஸ்டில். ஆமா. 2 கம்யூனிஸ்ட்லேயும் ஒரு 8 MLA இருக்காங்கல்ல. 8 MLA 4 MP எங்கே வந்திருக்கணும்? சாம்சாங் முன்னாடி வந்திருந்தா இந்த ஆட்சி கேள்விக்குறியாயிருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் இதே பேசு பொருளாக இருக்கும். எங்கே போனீங்க வெங்கடேஷ், எங்கே போனார்? அங்கே வந்திருக்கணுமா இல்லையா? 2000 தொழிலாளியுடைய பிரச்சனை இல்லை, 2 லட்சம் தொழிலாளியுடைய பிரச்சனை இல்லையா? இப்போ இந்த 2000 தொழிலாளி 10 மடங்கு இருக்கணும், இதே பிரச்சனை தானே. அப்போ ஏன் நீங்கள் அங்கே வரல? 4 MP திமுகவில் ஜெயிச்சதுனால வரல, உங்களுக்கு மறுபடியும் சீட்டு கிடைக்காதுன்னு வரல. ஏன் 8 MLA வரல? CPI 4, CPM 4, 8 MLA இருக்காங்கல்ல. 8 MLA 4 MP வந்தால் டோட்டல் மீடியா என்ன இருக்கும்? அங்க அந்த பக்கம் திரும்பி அவ்வளோ பேர் வந்திருப்பான். திமுக ஆட்சி அன்னைக்கே தண்டனக்காக இருக்கும். ம். ஏன் வரல? காரணம், மீண்டும் சீட்டு வாங்கி, மீண்டும் நோட்டு வாங்கி, ஓட்டுக்கு பணம் கொடுத்து, இதெல்லாம் யார் கழிச்சது? திமுக, அதிமுக கழிச்சது. இதுக்குள்ள சிவப்பு கட்சியை கூட்டி போட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கருப்பையும் வச்சுக்கிட்டீங்கன்னா கலரே மாறி போகுமே. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. கம்யூனிஸ்ட் எங்க இருந்து தொடங்கின வரலாறு எங்க வந்து நிக்குது அப்படின்றது உங்களுடைய பார்வையா சொல்றீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.